Merry Christmas! Ho ho ho! Hi guys, welcome back to Velvu Vlogs. ஸோ இன்னைக்கு என்ன ஒரு vlog அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்மஸ் டே vlog. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். என்னடா இது வானம் தெரியுதுன்னு பார்க்காதீங்க, இது இப்போ நான் வந்துடுவேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 ரோட்ஸில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம் கைஸ். ஸோ கைஸ் இப்போ நம்ம இன்ஃபேன்ட் ஜீசஸ் சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா இப்போயே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானி தட்டி விட்டுருங்க. சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வெளியில் எப்படி குடியில் வந்து போட்டிருக்கிறாங்க, டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலான்னு போயிருந்தோம். இங்கே பாருங்க, இந்த ஒரு குடியில் எவ்வளோ அழகா சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அண்ட் குழந்தை இயேசுவையுமே அவ்வளோ அழகா சூப்பர்பாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு சர்ச்சில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். அந்த ஒரு ட்ரீலையும் வந்துட்டு லைட்டெல்லாம் சுற்றி வச்சுருந்தாங்க. நைட்டு வந்திருந்தோம் அப்படின்னாக்கா அந்த ஒரு லைட்டோட இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்துருந்துருக்கலாம். இந்த ஒரு சர்ச்சுக்குள்ளேயே ஒரு கடை இருக்கும், இன்ஃபேன்ட் ஜீசஸ் கத்தீட்ரல் புக் ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிறிஸ்மஸ் சீசன் அண்ட் கிறிஸ்மஸ்ன்றதுனால கிறிஸ்மஸுக்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக கலர் கலராக லைட் எரியக்கூடிய ஸ்டார்ஸு, அதுக்கப்புறமா இந்த மாதிரியான கேண்டில் லைட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரியான கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப்லேயே இருக்கக்கூடிய லைட்டு, அதுக்கப்புறமா வேற என்ன வச்சுருந்தாங்கன்னாக்கா இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் இருக்கக்கூடிய லைட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஷேப்பில் இருக்கக்கூடிய லைட்டு. ஸோ இந்த ஒரு லைட்டை நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காட்டுறேன், எப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. செம சூப்பர்பாக வந்துட்டு லைட் எரியும். ஸோ இது எல்லாத்தையும் விடவே வந்துட்டு அழகா எது இருந்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். இதுக்குள்ள நமக்கு ஒரு லைட்டு, கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்துல கிஃப்ட் எல்லாம் வச்சு செம கியூட்டா அழகா இருக்கும். இது எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால இதை நான் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரியான ஒரு பைபிள் கீச்சன் ஒன்று வந்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வேற என்னென்ன பொருள்லாம் இந்த கடையில இருந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான கிரீன் கலர் கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுக்கப்புறமா ஒயிட் கலர் கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே பனி வந்து படிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுக்கப்புறமா இந்த மாதிரியான குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சிருந்தாங்க. அடுத்தது இந்த மாதா, வேளாங்கண்ணி மாதா, குழந்தை இயேசுவோடைய சுரூபங்கள்லாம் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாத்தையும் பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகா இருந்தது. அதுக்கப்புறமா கிறிஸ்மஸுக்கு தேவையான குடில்லாம் வந்துட்டு செட்டாவே நமக்கு வந்து வச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான வீடு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சுரூபங்கள் சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்து ஒரு செட்டா வந்து பை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குடில் செட்டப்புக்கெல்லாம் அவ்வளோ டீட்டெயில்டாகவும் சூப்பர்பாகவும் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பரா அழகா வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே கொஞ்சம் ஸ்டாச்சுஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இதெல்லாமே வந்துட்டு எப்பயுமே இந்த கடையில இருக்கிறது தான். நான் வந்து எப்போ வந்தாலுமே இந்த கடையில இந்த மாதிரியான ஸ்டாச்சுஸ் எல்லாம் மேலே வந்துட்டு வச்சிருப்பாங்க. இந்த கடையில கிறிஸ்மஸுக்காக வந்தது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ஸும் அதுக்கப்புறமா குடிலும் தான். அதுக்கப்புறமா சர்ச்சில் மாசம் ஆரம்பிச்சிச்சு. மாசம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சர்ச்சுக்குள்ள போயிட்டு மாசை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் அங்கிருந்து கிளம்பி அடுத்தது எங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு இடம் வரட்டும், அதுக்கப்புறமா நான் சொல்றேன். ஸோ இப்போ நாங்கள் அடுத்தது எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மைக்கேல் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். ஸோ சர்ச்சுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நீங்களும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணல அப்படின்னாக்கா இப்போயே மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா இங்கே சர்ச்சுக்குள்ளே வச்சுருந்த குடிலையுமே வந்து பார்த்தோம். சூப்பர்வாகவே வந்துட்டு இருந்தது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் சர்ச்சிலேருந்து வெளியில் வந்துட்டோம். சர்ச்சுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்பயும் போலவே இன்னைக்குமே சூப்பர்பாகவே இருந்தது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சர்ச்சிலையுமே வந்துட்டு குடில் சூப்பர்பாக வந்து வச்சிருக்கிறாங்க. நீங்களே பாருங்கள் இந்த ஒரு சர்ச்சில் குடில் எவ்வளோ பெருசாக சூப்பர்பாக இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வந்துட்டு இந்த மாதிரி நிறையா கிறிஸ்மஸ் ட்ரீயும் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சூப்பரான குடிலுமே வந்து வச்சிருக்கிறாங்க.
அதுக்கப்புறமா இந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய குடிலையும் பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இந்த சர்ச்சுக்கு வெளியில இருக்கக்கூடிய குடிலையும் போய் பார்த்துட்டு அங்கேயும் ப்ரேயர் பண்ணிட்டு நாங்க அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே பிரியாணியும் வந்துட்டு செஞ்சுட்டாங்க. ஸோ பிரியாணியை பாருங்க எவ்வளவு சூப்பர்பா வந்துட்டு ரெடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்துட்டு பிரியாணியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் vlog கண்டினியூ பண்றேன். ஸோ கைஸ், நம்ம சர்ச்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு வந்து போயிருந்திருக்கோம். ஸோ அங்கே நான் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கினேன் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த ஒரு சூப்பரான லைட்டுங்க. ஸோ இது இன்னும் பிரிக்கவே இல்லை, இப்போ தான் வந்து எடுக்க போகிறேன். ஆன் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ சூப்பர்பாக வந்துட்டு இருக்கும். ஸோ இது நம்ம வந்து நைட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னுமே சூப்பர்பாக வந்துட்டு தெரியும். ஸோ இந்த ஒரு கண்ணாடிக்குள்ள என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுக்கப்புறமா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு குட்டி பைபிள் கீ செயின். இப்போ நம்ம இதை பிரிச்சிடலாம். இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்க ரியல் பைபிள்ல வந்துட்டு எழுதியிருக்கக்கூடிய அனைத்தையுமே இதுல வந்து எழுதியிருப்பாங்க. ரொம்ப சின்னதா குட்டி குட்டியா வந்து எழுதியிருப்பாங்க. இந்த ஒரு பைபிள் வந்துட்டு செம கியூட்டா இருந்தது. ஸோ அதனாலதான் நான் இந்த ஒரு பைபிள் வந்து வாங்கினேன். ஸோ ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் என்ன